வணக்கம். நான் சிவவீரபாண்டியன். பகை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் நம்மிடம் மன வலிமையும் படை வலிமையும் இருந்தால் அந்த பகையை எதிர்கொண்டு விட முடியும் என்று ஊக்கம் தரும் திருக்குறள். ஆனால் நமக்குள்ளே ஒரு பகை இருக்குமானால் அந்த உட்பகை மிக மிகச் சிறியதாக இருந்தாலும் மிக மிக பெரிய ஆபத்தினை விளைவிக்கும் என்று வள்ளுவர் எச்சரிக்கிறார். அந்த மிக மிகச் சிறிய என்பதற்கு ஓர் எடுத்துக்காட்டை வள்ளுவர் தருகிறார். அது எள்ளினும் ஒரு பகுதியாக, எள்ளை விட சிறியதாக எள்ளின் ஒரு பகுதியாக இருந்தாலும் கூட எட்பகவு அன்ன சிறுமைத்தே ஆயினும் உட்பகை உள்ளதாம் கேடு என்று அந்த குறள் சொல்லும். எள்ளின் உடைய பிளவு, அதாவது அணுவை பிளப்பது என்பது போல, அணுவை பிளந்தால் உள்ளே இருக்கிற ஆற்றல் எப்படி அடித்து விடுமோ அதுபோல எள்ளை பிளந்தால் இருக்கிற ஒரு சிறு பகை கூட ஒரு பேர் அரசை வீழ்த்திவிடும் என்கிறார். எண்களை பற்றி குறிப்பிடுகிற போது 1, 100, 10, கோடி, அடுக்கிய கோடி என்று பெரிய பெரிய எண்களை குறிப்பிடுகிற வள்ளுவர் மிகச்சிறிய எண், மிகச்சிறிய அளவு என்பதற்கு எள்ளின் ஒரு பகுதி என்கிறார். அந்த குறளில் அந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருப்பது அப்போதே ஓர் கணித அறிவு எவ்வளவு வலிமையாக இருந்திருக்கிறது என்பதையும் காட்டுகிறது.